பொதுவா எங்க ஊரு சைட்லலாம் ஒரு பழமொழி வழக்கத்துல உண்டு. "ஊரான் வுட்டு நெய்யா என் பொண்டாட்டி கையான்னு" சொல்லுவாங்க. சாரி அத கூட உங்களுக்கு சொல்ல முடியாது. ஊரான் வுட்டு நெய்யில ஸ்வீட் செய்யக்கூடாது சார். யாரும் இல்ல. கரூர்ல இறந்து போன 41 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அரசாங்க பணி வழங்க போறாங்களாம். அவன் இங்க நீட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி 1 மார்க்ல 2 மார்க் குறைஞ்சு மண்டை காய காய படிச்சு உசுர வுட்டுட்டு இருக்காய்ங்க. ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா செத்து போறாய்ங்க. எதுக்காக சார்? அரசாங்க வேலைக்காக வேண்டிதான். ஒவ்வொரு குடும்பமும் அது ஒரு கனவா நினைச்சிட்டு இருக்கு. நீங்க கரூருக்கு வரும்போது ஒரு அரசாங்க தலைவர் கூட கிடையாது. பிரச்சாரத்துக்கு வந்தீங்க. ஒரு ஆக்டரா வந்தீங்க. அவங்கலாம் ஒரு ரசிகரா ஒரு விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில இறந்து போனாங்க. நீங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஏற்கனவே அரசாங்க பணத்த நெறைய அவங்களுக்கு குடுத்தாச்சு. நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்க சொந்த காசுல எடுத்து குடுங்க. இது எங்களோட காசு சார். அரசாங்க காசு, பொதுமக்களோட காசு. நீங்க தனிப்பட்ட முறையில முடிவெடுக்கிறதுக்கு இது உங்க வீட்டு குடும்ப பிரச்சனை கிடையாது சார். நாட்டு பிரச்சனை. இதுவே வேற கட்சி தலைவர்கள் இந்த வேலைய பண்ணியிருந்தாக்கா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? ஒரு நியாயத்த கூட கேட்க முடியல உங்க ஆட்சியில. உடனே அதுக்கு ஒரு வாரியர்ஸ் வச்சிருக்கீங்க. நியாயத்த கேட்கறவங்கலாம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதுக்கு. ஏடிஎம்கே ஆட்சி, டிஎம்கே ஆட்சியில ஊழல் பண்ணாங்க. அதனால ஆட்சிய இழந்துட்டாங்க. அவங்க பண்ண பெரிய தப்பு. அதுதான் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஊழலே பண்ண மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம், கைகள் படியவே படியாது நீங்க. இப்போ ஏடிஎம்கேலேருந்து எல்லாரும் சேர்ந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அவ்வளோ சுத்தமான கைகளா, தீய சக்தியா, தூய சக்தியான்னு எங்களுக்கு தெரியல. எல்லாமே உங்களுக்கு தான். இப்போ நீங்க பண்ண காரியம் கரூர் மக்களோட ஓட்டை பெறுறதுக்காக நீங்க பண்ணது அவங்கெல்லாம் பண்ணதை விட பெரிய ஊழலா தாங்க நான் சார் பார்க்குறோம். பொதுவா எங்க ஊரு சைட்லலாம் ஒரு பழமொழி வழக்கத்துல உண்டு. "ஊரான் வுட்டு நெய்யா என் பொண்டாட்டி கையான்னு" சொல்லுவாங்க. சாரி அத கூட உங்களுக்கு சொல்ல முடியாது. ஊரான் வுட்டு நெய்யில ஸ்வீட் செய்யக்கூடாது சார். யாரும் இல்ல. கரூர்ல இறந்து போன 41 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அரசாங்க பணி வழங்க போறாங்களாம். அவன் இங்க நீட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி 1 மார்க்ல 2 மார்க் குறைஞ்சு மண்டை காய காய படிச்சு உசுர வுட்டுட்டு இருக்காய்ங்க. ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா செத்து போறாய்ங்க. எதுக்காக சார்? அரசாங்க வேலைக்காக வேண்டிதான். ஒவ்வொரு குடும்பமும் அது ஒரு கனவா நினைச்சிட்டு இருக்கு. நீங்க கரூருக்கு வரும்போது ஒரு அரசாங்க தலைவர் கூட கிடையாது. பிரச்சாரத்துக்கு வந்தீங்க. ஒரு ஆக்டரா வந்தீங்க. அவங்கலாம் ஒரு ரசிகரா ஒரு விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில இறந்து போனாங்க. நீங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஏற்கனவே அரசாங்க பணத்த நெறைய அவங்களுக்கு குடுத்தாச்சு. நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்க சொந்த காசுல எடுத்து குடுங்க. இது எங்களோட காசு சார். அரசாங்க காசு, பொதுமக்களோட காசு. நீங்க தனிப்பட்ட முறையில முடிவெடுக்கிறதுக்கு இது உங்க வீட்டு குடும்ப பிரச்சனை கிடையாது சார். நாட்டு பிரச்சனை. இதுவே வேற கட்சி தலைவர்கள் இந்த வேலைய பண்ணியிருந்தாக்கா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? ஒரு நியாயத்த கூட கேட்க முடியல உங்க ஆட்சியில. உடனே அதுக்கு ஒரு வாரியர்ஸ் வச்சிருக்கீங்க. நியாயத்த கேட்கறவங்கலாம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதுக்கு. ஏடிஎம்கே ஆட்சி, டிஎம்கே ஆட்சியில ஊழல் பண்ணாங்க. அதனால ஆட்சிய இழந்துட்டாங்க. அவங்க பண்ண பெரிய தப்பு. அதுதான் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஊழலே பண்ண மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம், கைகள் படியவே படியாது நீங்க. இப்போ ஏடிஎம்கேலேருந்து எல்லாரும் சேர்ந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அவ்வளோ சுத்தமான கைகளா, தீய சக்தியா, தூய சக்தியான்னு எங்களுக்கு தெரியல. எல்லாமே உங்களுக்கு தான். இப்போ நீங்க பண்ண காரியம் கரூர் மக்களோட ஓட்டை பெறுறதுக்காக நீங்க பண்ணது அவங்கெல்லாம் பண்ணதை விட பெரிய ஊழலா தாங்க நான் சார் பார்க்குறோம்.